அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மாநாட்டுல அவர் மட்டும் தான் மிகப்பெரிய ஹைலைட் கொடுத்து பேசினாங்க. மத்த யாருமே அந்த அளவுக்கு என்ன சொல்ல அந்த கருத்தை அவர் சாதாரண வீட்டுல உட்காந்து ஒரு டெலிகாஸ்ட் இப்போ வீடியோ போட்டு ப்ரொமோஷன் மாதிரி போட்டு கொடுத்த பேசுறத வீட்டுல உட்காந்து பேசியிருக்கலாம். நாங்க திமுக ஒழிச்சோம், திமுக ஒழிக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நல்லா சின்ன தர போறீங்க, நீங்க என்ன நாட்டுக்கு செய்ய போற அதை சொல்லுங்க. பிரிக்கிறது மூலமா மறைமுகமா ஒரு கட்சிக்காக உதவி பண்றோம். இல்லாத ஒரு வருத்தம் இருந்தாலும் அவங்க கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியல பாக்குறான் தவிர அவங்கள ரசிகர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டின் குடிமக்கள். அந்த குடிமக்கள் என்ன மரியாதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும். வரவங்க தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க கூட்டங்களை பார்த்துட்டு போவோம் தவிர ஓட்டா மாத்தோம் எங்க கேள்வி மூலியமா தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க, என்ன சொன்னீங்க? 5 மணிக்கெல்லாம் நம்ம கடையை மூடிட்டு வீட்டு கிளம்புறாருன்னா என்ன சார் எப்படி சார் இது கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க. ஆனா அரசியல் பேசி 2 வருஷம் கத்துக்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைநிலை தொண்டன் உலக அரசியல பேசுவாங்க சார். விஜய் அவருக்கு ஆதரவு ஒரு பொருளை கூட கொடுக்கவே இல்ல. அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு அவருடைய பெயரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பச்சைத்தனமான சுயநலமா தெரியாது. இனிய தமிழ்நாட்டு நண்பர்களே, நான் உங்கள் வெல்பிரின்ஸ், உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அரசியல் விமர்சகர் திரு ஜெய்ஹரி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய அரசியல் நிலவரங்களை குறித்த விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். இனிய தமிழ் வணக்கம் சார். இனிய தமிழ் வணக்கம். தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு வெற்றியா தோல்வியா? அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையில அதை எப்படி பாக்குறீங்க? தாவேக்காவுடைய மாநாடு பேரளவில் வெற்றி மாநாடு சொன்னா கூட்டம் அதிகமா கூட்டியிருக்காங்க. ஆனா கூட்டம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா இவரை விட அதிகமா 2008 இந்த சிரஞ்சீவி கூட்டம் கூட 10 லட்சம் பேர் கூட்டு இந்த பிரஜாபதி சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு. ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். காணாம கூட்டம் கூட்டுறது பிரச்சனை. நடிகருக்காக நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இவர் என்ன செய்ய போறார் அப்படின்றது அவர் தெளிவா விளக்கணும். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மாநாட்டுல அவர் மட்டும் தான் மிகப்பெரிய ஹைலைட் கொடுத்து பேசினாங்க. மத்த யாருமே அந்த அளவுக்கு பேச என்ன சொல்ல அந்த கருத்தை அவர் சாதாரண வீட்டுல உட்காந்து ஒரு டெலிகாஸ்ட் வீடியோ போட்டு ப்ரொமோஷன் மாதிரி போட்டு கொடுத்தாரு. 5 லட்சம் மக்களை வர வச்சு அவங்க கஷ்டப்படுத்தி அந்த மீட்டிங் போட்டு பண்றது, மாடல் பண்றது இருக்கிற மக்களை அவர் தனிப்பட்ட பலத்தை காட்ட ஆசைப்படுறாரு தவிர நாட்டுக்கு என்ன செய்ய வராருன்னு விஷயம் இல்லை. இது பேசுறத வீட்டுல பேசியிருக்கலாம், அதை டெலிகாஸ்ட் வீடியோ போட்டுருக்கலாம், யூடியூப்ல பேஸ்புக்ல போட்டு அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு காலையில வந்துட்டாங்க எல்லாரும் ஜனங்க ராத்திரி சாயந்தரம் உட்கார வச்சு அவங்க பேசுனதுதான் அந்த ஹைலைட்டா பேசுறாங்க. மற்றபடி யாருமே ஒண்ணுமே சொல்லல. அது என்ன கொள்கைன்னு தெரியல. இவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தாவக கட்சி திமுக அதாவதுதான் அந்த போட்டின்ற மாதிரி அந்த ரீதியில அவர் பேசிட்டு போயிருக்காரு. இதுதான் பாஜக சொன்னாங்க, பாஜகவும் திமுக தான் போட்டி. அப்ப இவங்களுக்கு இதுக்கு முன்ன ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக நிலைமை என்ன, அதை போட்டா மதிக்கலன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப சொல்லும்போது தாவேக்காவுடைய அந்த மாநாட்டுல அதிகமா கவனம் எடுத்தது எம்ஜிஆர் அவர்களுடைய கட்டவுட்டும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்டவுட்டும். ஆமா, இவர்கள் கொள்கை தலைவர்களா அறிவித்த அந்த தலைவர்களுடைய கட்டவுட்டுகள் பெரிய அளவுல எங்கேயும் இல்லை, சின்ன சின்ன புகைப்படங்களாக மட்டும் தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவருடைய கட்டவுட்டும் விஜயகாந்த் அவருடைய கட்டவுட்டையும் வைப்பதன் மூலம் தாவேக்கா என்ன சொல்ல வருகிறது, அவங்க அந்த மக்களுடைய அதிமுக தேமுதிக ஓட்டுகளை பெறுவதற்கான முயற்சி தான். ஏன்னா அவங்க வைக்கிறாங்கன்னா அதிமுகவும் இந்த தேமுதிக ஒன்னா இணைக்கணும், அவங்க இருக்கிற இந்த அவங்களோட வாக்கு வங்கி இவங்களுக்கு வரணுன்றதா அந்த இது மட்டும் ஹைலைட்டா வச்சு பண்றாங்க. நான் இது அரசியல் ரீதியா தான் வச்சுக்கிறான் தவிர இவங்க கொள்கை ரீதியா ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஓட்டை இவங்க பக்கம் கன்வெர்ட் பண்ண வலிக்கணும்ன்றதுக்காக போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது வருகிற தேர்தல் தெரிஞ்சிடும். இது அவர் தான் அதுக்கான விடையை சொல்லணும். ஆனா இது தனிப்பட்ட ஆளுமையா தனிப்பட்ட ஒருத்தருக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்றதெல்லாம் பார்க்க தவிர இது வரைக்கும் அவங்க எந்த கொள்கை என்ன கோட்பாடு ஒண்ணுமே சொல்லல. தமிழக மக்கள் நல்லது செய்ய எடுத்தவொன்னா திமுக எதிரி. சரி, திமுக செய்தது என்ன நீங்க செய்ய போறீங்க, நாட்டு மக்கள் என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கீங்க? குறிப்பா சொல்ல போனா ஏறக்குறைய இந்த திமுக கவர்மெண்ட் இந்த 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை அடைக்க தாவேக்கா என்ன திட்டம் வச்சிருக்காங்க? இவங்க கிட்ட எந்த இப்ப என்னன்னா வாங்குற வருமானத்துல பாதிக்கு மேல வட்டியே போயிடுது. 45,000 கோடி வட்டி கட்டுறோம் தமிழக அரசு மாசம் கட்டுது. 4 லட்சம் கோடி 4 லட்சம் கடன் வாங்கி 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் கடனாளி இருக்கு. வரவங்க எல்லாம் தன்னை வளர்த்துக்கு ஆசைப்பட தவிர நாட்டு மக்கள் என்ன செய்ய போறீங்க, இந்த கடன் அடைக்க என்ன வழின்னு இதுவே ஒருத்தனும் சொல்லல. அது இன்க்ளூடிங் இவரு விஜய் சொல்ல எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நமக்கு இந்த கடன் அடைச்சவே நாட்டுல வருமான வரி அதிகரித்து தேவை. வரவங்களா நாங்க திமுக ஒழிச்சோம், திமுக ஒழிக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நல்லா சின்ன தர போறீங்க, நீங்க என்ன நாட்டுக்கு செய்ய போற அதை சொல்லுங்க. திமுக அரசியல் கட்சியில தான் என்ன செய்ய சொல்றதை விட்டுட்டு திமுக குறை சொல்லி பேசுனா போறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க, நாட்டு மக்கள் எங்களை என்ன செய்ய போறீங்க? உங்களை நம்பி வரோம், உங்க ஓட்டு போறோம் வச்சு நீங்க நாட்டு மக்கள் திட்டம் வச்சிருக்கீங்க. நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும், என்ன கட்சியில நீங்க எத்தனை எலெக்ஷன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, உங்களை முதல் வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. முதல் வேட்பாளர் அறிவிச்சு நீ முதல் என்ன பண்ண போறீங்க சொல்லணும்ல. தாவேக்காவுடைய முதல் வேட்பாளராக தன்னை அறிவிப்பார்ன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனா எல்லா தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர், அந்த தொகுதியில் நான் விஜய் தான் வேட்பாளர்
இது வந்து மக்களை உற்சாகப்படுத்துவதற்கு சரியா இருக்கும் சார். ஆனா 234 தொகுதிகளிலும் தனி தகுதியான வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பா. மட்டும்தான் அவர்களுக்கு ஓட்டை பிரிக்கக்கூடிய அல்லது ஓட்டை வாங்கக்கூடிய சக்தி இருக்கும். எல்லா இடத்துலயும் விஜய் வேட்பாளர்னா ஒரு தனி மனிதர் அதிகபட்சம் 2 தொகுதிகளில் நின்ற முடியும். 2 தொகுதிகளான பிரச்சாரத்தை பார்க்க முடியும். இவர் எப்படி எல்லா தொகுதியிலும் இப்ப எதுக்காக அப்படி தவறான ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு இவங்களுக்கு என்னன்னா தொண்டர்களுக்கு? வருகிற எலெக்ஷன்ல தாவேக்கா வந்து அவங்க முதல்வர் வர வாய்ப்பு கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாரு, விஜயை வச்சு யாரா கூட்டணி சேருமோ சேருன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரை எந்த கட்சியும் அவர்கிட்ட கூட்டணி போல, அது கூட்டணி போக வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு என்னன்னா இவங்க தன்னை நிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்ன அதுதான் சீமானம் பண்ணாரு. இவங்க வேலை என்னன்னா ஓட்டை பிரிக்கணும். ஓட்டை பிரிக்கிறது மூலமா மறைமுகமா ஒரு கட்சிக்கு அவங்க உதவி பண்றாங்க. அப்ப இந்த உதவி பண்றதை வராங்க தவிர இவங்க அவருக்கே தெரியும், விஜய்க்கு தெரியும் இந்த 2020 எலெக்ஷன்ல தனி பெரும்பான்மை கிடைக்காது. ஜனங்க என்னன்னா பாக்க தனி பெரும்பான்மை விடுங்க சார், இவரை விட மக்கள் மத்தியில செல்வாக்கு மிக்க விஜயகாந்த் அவர்கள் வந்து முதலில் போட்டியிடும் போது தனி ஒரு மனிதரை மட்டுமே வெற்றி பெற்றார். ஆமா, திரும்ப அவர் கூட்டணியில் இணைஞ்ச பிறகுதான் 21 எம்எல்ஏக்கள் கிட்ட பெற்றாரே தவிர அவர் வந்த உடனே நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் அறிவிக்கவே இல்லை, எந்த ஒரு இடத்துலயும் அறிவிக்கவே இல்லை. அதே மாதிரி இவர் வந்து முதல்ல களத்தில் இறங்கி தேர்தல் அரசியல்னா என்னன்னே தெரியாம இவர் நான் முதல்வர் வேட்பாளர் எல்லாரும் இயல்பா இருக்கக்கூடிய ஆசை அறிவிச்சுட்டு போட்டு ஆனா வந்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் வென்று வருவோம் அப்படின்ற நம்பிக்கை எதன் அடிப்படை சார்? பூத் ஏஜென்ட்ஸ் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து தேர்தல் கள அரசியல் ஒண்ணு இருக்கு. நம்பிக்கை அவருக்கு இருக்கலாம், அது அதிக நம்பிக்கை, அதிகப்படிய நம்பிக்கை வந்து உதவாது. இது கள நிலவரம் சொன்னீங்க இல்லையா, நிலவரம் ஒண்ணு இருக்குல்ல, எல்லாரும் உங்களை பார்க்க வராங்க, அத்தனை ஓட்டா மாறும் என்பது கேள்விக்குறி. அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்ல பொதுவாக இந்தியர்களுடைய குணமே வந்து பேசும் தன்மை அப்படின்னும், அதுலயும் தமிழர்கள் வந்து அந்த பேசி புலமை இருந்தா மட்டும்தான் அரசியல்ல வந்து வலுவா இருக்க முடியும். அதனாலதான் வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகளாக புகழ்பெற்றார்கள். நீங்க தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்த தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவதில் திறன் படைத்தவர்கள், எதுகை முனையில பேசுவதில் அற்புதமான திறன் படைத்தவர்கள். தமிழ் புலமையில அந்த தமிழ் புலமை தான் டாக்டர் கலைஞர் அவர்களை உச்சாணி கும்பல கொண்டு வந்து நிறுத்தியது. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கும்போது இன்று பேசுவதற்கு கட்சியில வந்து விஜய் தவிர, விஜய் பேசுவதை கூட மக்கள் பெரிய அளவுல ஈடுபடல, அவர் ஒரு ஸ்டார் அப்படின்ற இதுலதான் பாக்குறாங்களே தவிர ஒரு அரசியல்வாதியாக பொதுமக்கள் பார்க்கவில்லை. அப்ப அங்க அந்த கட்சியில வந்து ஒரு சிறந்த பேச்சாளர்கள் இல்லாத போது கட்சி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? பேச்சாளர் இல்லாத ஒரு வருத்தம் இருந்தாலும் அவங்க கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியல. நீங்க என்ன கொள்கையை வச்சு முன்ன வந்து கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு யாருக்கும் தெரியல. நீங்க ஒரே ஒரு ஆளு வெளிப்படையா தெரிந்த ஒரு முகம் விஜய் தான், மத்த யாரும் அந்த கட்சியில தெரியாது. ரெண்டாவது கலைஞர் எதுக்கு முன்னே பேசுறாருன்னா, கலைஞர் வந்து அவரு திரைப்பட எழுத்தாளர், அவர் இது பேசுறாரு. ஆனா எதுக்கு முன்னே எழுத்த பேசினா மட்டும் ஜெயிச்சிட முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. அதை ரசிப்பாங்க, ஆனா ஓட்டா மாறாது. ஆனா அது அரசியல் அனுபவம் இருக்கும். முதல்ல தமிழகத்தை உணர்ந்து தமிழக மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு முதல்ல தெரியணும், தேவை எப்படி நிவர்த்தி பண்ணணும். அதை பத்தி ஒரு வார்த்தை இதுவரை எந்த இதுவும் பேசல, அவர் இந்த மீட்டிங்ல பேசுறது மாநாட்டிலையும் அவர் சொல்லல. எடுத்ததுக்கெல்லாம் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறான் தவிர எங்க மீட்டிங் தான் பேசி இருந்து. சினிமாவிலிருந்து அரசியல் வந்தவர்களில் மாபெரும் வெற்றி அப்படின்னா டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம், என்டிஆர் அவர்களை சொல்லலாம். அதன் பிறகு வந்த எந்த ஒரு சினிமா பிரபலங்களும் ஒரு பெரிய அளவு கட்சியோட இணைந்து வந்தவங்க, கட்சியில செயல்பட்டு வந்தவங்க, அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவங்க வந்தவங்க. சிரஞ்சீவி அவர்கள் கூட எந்த கட்சியிலும் இணைந்து செயல்படல, அவர் தனிப்பட்ட விதத்துல கட்சியை துவங்கினாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஆந்திராவுடைய துணை முதல்வர் அவர்கள் கூட கட்சி துவங்கினாலும் ஒரு கூட்டணியில் இணைந்துதான் இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்காரே தவிர தனித்து அவர் களம் காணவே இல்லை. இந்த மாதிரியான முன்னுதாரணங்கள் இருக்கும்போது எந்தவித அரசியல் பிணைப்போ அரசியல் களத்து நிலவரங்கள் பத்தி தெரியாத ஒரு மனிதர் வந்து உடனடியா நான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்றது வந்து இந்த காதல் திரைப்படத்துல வந்தா அமெரிக்கா மாப்பிள்ளையா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. எந்த கட்சி, திமுக நிலைமை, அதிமுக நிலைமை, விஜய்க்கு நிலைமை தான். விஜய் வந்து இந்த கலைஞர்களும் தனிச்சு நிறுத்தி ஒரு திறமையை காட்டினாதான் அடுத்தது அவங்கள்ட்ட சேரலாம வேணா முடிவு பண்ணுவாங்க. ஆனா அவருடைய பெரும்பான்மை அது அரசியல் கூட்டத்தை வச்சிருக்காருன்றது மறுக்க முடியாது. நான் அத்தனை பேரும் ஓட்டு போடுவான்றது. அதே மாதிரி இவ்வளவு பெரிய ஆளா சிவாஜி கணேசன், அவங்களா பெரிய தலைமை, அவங்க கட்சி ஆரம்பிச்சு காணா போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து இது வச்சிருக்காங்க. ஏன்னா வெளிப்படையா விஜய் சொல்ல வேண்டியது என்னன்னா, என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், நாட்டு மக்கள் என்ன நன்மை செய்ய போறீங்க சொல்லாம மத்த கட்சியை குறை சொல்றது, இது காலகாலமா சீமானா தான் பண்ணாரு. இது முன்னாடி எடப்பாடி தான் பண்ணிட்டு இருக்காரு. திமுக தாழ்த்தி பேசுங்க, தப்பு கிடையாது. அதெல்லாம் விட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்ல மாட்டீங்க. எத்தனை லட்சம் கோடி இருக்குது, இதுக்கு என்ன கடந்திக்கிறது, என்ன வழிமுறைகள், நாட்டு மக்களை வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய போறீங்க, நாட்டு மக்களை கவலை எப்படி தீர்க்க போறீங்க, இப்ப நாட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒன்னே பேசாம நீங்க எது மூலம் ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறதே வேலையா வச்சிருந்தா இப்ப கேக்குறவங்களுக்கு போர் அடிச்சு போகுதுல்ல. பரவாயில்லதான் பேசுறீங்க, வேற என்ன பேசிட்டீங்களா, ஒன்னும் வெட்டி முறிக்கல. இல்ல அந்த கூடக்கூடிய அத்தனை கூட்டமும் ஓட்டுகளாக மாறும் எப்படி விஜய் அவர்கள் கணிக்கிறார்? ஏன்னா வடிவேல் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வந்து திமுகவை தோல்விக்கு தள்ளியது. நீங்க சொன்ன மாதிரியே அவரு சிரஞ்சீவி அவர்களுக்கான கூட்டம் அது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அவர் வந்து அரசியல இருந்து ஒதுங்கிட்டாரு, அந்த அளவுக்கு இருக்காரு. அப்ப கூட்டம் வந்து வாக்குகளா மாறும் அப்படின்றது யார் அப்படி அவருக்கு ஒரு கற்பிதல்? அரசியல் மேதாவி அதிமேதாவிகள் அரசியல் சொல்லுவாங்கல்ல, அவரை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டு இவங்க குளிர்காயிரு. அவர் சும்மாலாம் அவங்க படம் நடிச்சிருப்பாரு, அதுக்கு எடுத்து விட்டு இப்ப வர சொல்லிட்டு அரசியல் வர சொல்லிட்டாங்க. இது ஓட்டா மாறும், நீ பண்ணுக்குன்னு அது சொன்னோன்னே அவருக்கு
இந்த ஆர்வம் மிகுதியில பண்றது. அரசியல் என்பது சாதாரணம் கிடையாது. அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்டது தவிர கட்சி வளர்க்கறதுக்கும் நீங்க வயிறு வளர்க்கறதுக்காகவும் நீங்க விளம்பரப்படுத்தவோ இந்த அரசியல் கட்சி கிடையாது. மக்களுக்கு என்ன செய்ய போறோம் தெளிவான சிந்தனை இருந்தாதான் நீங்க நிலைச்சு நிக்க முடியும். இந்த சிந்தனை இல்லாம விளம்பர இதாக்கம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கட்சி நிக்காத இந்த அரசியல். மாநாட்டு காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த தொண்டர்கள் அந்த ரேம்பாக்ல போகும்போது பவுன்சர்ஸ்கள் புடிச்சு தள்ளுறதும் கிரீஸ் தடவுறது, ஒரு எந்த ஒரு அமைப்பியாவது ஒரு கிரீஸ் தடவை இப்படி ஏற முடியாத அளவுக்கு பண்ணணும், இது என்னமோ ஒரு விலங்குகளை நடத்துற மாதிரில அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. அதாவது ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை. சின்ன குழந்தைகிட்ட கட்சி குத்து எப்படி இருக்கு அது மாதிரி இருக்குது. விளையாட்டு பொருளாயிடுச்சு அது. மக்களை அவங்க நடத்துற விதம் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. ரசிகரா பாக்குறான் தவிர அவங்கள ரசிகர் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டின் குடிமக்கள். அந்த குடிமக்கள் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இவங்க அது கொடுக்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அது அதெல்லாம் சிறு பிள்ளைத்தனமா இருக்கு. இப்ப நடிகர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தை காட்டிதான் அரசியல்ல பேசுறாரு அப்படின்னா, இந்த கூட்டத்தை இதே அளவு கூட்டத்தை நயன்தாராவை வைத்தே நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு திமுக பிரமுகர்கள் சொல்றாங்களா சார்? அப்ப அவர் நயன்தாராவை அரசியலுக்குள்ள எதிர்த்து வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பதுக்கு வாய்ப்பு பண்ணுவாங்களா? எதனா பண்ணலாம், அரசியல் எதனா செய்யலாம். நாளைக்கு நயன்தாரா வந்தாலும் வரலாம், அவங்களுக்கு இந்த கூட்டம் கூடும். ஆனா வரவங்க தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க. நீங்க கூட்டங்களை பார்த்துட்டு போவோம் தவிர ஓட்டா மாத்தோம் எங்க கையில தான் இருக்கு. அவங்கள ஓட்டா போடுவோம் 100% கேரண்டி கிடையாது. அதை போறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஆனா அது மாதிரி ஏற்படுத்தி வாழை கொண்டு போட்டியா கொடுத்தோன்னா விஜய் வாக்குகளை உடைக்கிறதுக்கு அது ஒரு பயன்படும் தவிர அது வெற்றி பெறாது. இந்த தாவேகா மாநாட்டில வந்து 6 திருமணங்களை நிறைவேற்றி இருந்தாங்க. அதுல அந்த 6வது திருமணம் பாத்தீங்கன்னா இந்த அரசு காலி பணியிடங்களை வந்து டிஎன்பிசி முறையில தான் நீங்க வந்து நிரப்பணும், தேர்வு வச்சு நிரப்பணும், டிஎன்பிசி மூலமாக நிரப்பணும்ன்றாரு. அப்ப ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இல்லையா? இப்ப தற்காலிக பணியாளர்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள் இருக்கட்டும், அனைத்து துறையிலும் தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க நேரடியாக நியமனம் பண்ணுங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு அவர் சொல்லாம டிஎன்பிசி மூலமா நீங்க நியமனம் செய்யுங்கன்ட்டு போறாரு. இது வந்து எப்படி சார்? அது இது என்னன்னா திமுக உத்தரவாதத்துல கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நிரந்தர பணியாளருக்கும் பகுதி நேர ஆசிரியர்லாம் நிரந்தரமாகும் சொன்னாங்க. ஆனா டிஎன்பிசி மேல எடுத்துட்டு இருக்காங்க. இதுவரை டிஎன்பிசி எக்ஸாம் நடந்துட்டு அதை எடுத்துட்டு இருக்காங்க. இவர் புதுசா வந்து சொல்ல போறது கிடையாது. அதான் நடக்காது. தீர்மானம் போன அவசியமே இல்லையே. யாருமே இல்லீகலா ஒரு ஆளை தனிப்பட்ட முறை எடுக்கிறது கிடையாது. இது டிஎன்பிசி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்மானம் தேவையில்லை. இல்ல, இன்னைக்கு தமிழக அரசியல்ல, தேசிய அரசியல்ல பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கலாம். பல விஷயங்கள் இருக்கு. இவரும் அதெல்லாம் தகர்த்து விட்டு இப்ப போய் சாதாரணமான ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு தீர்மானம், ஒரு 6 தீர்மானம் போடுறாங்களே. ஒரு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைக்கு நீ தீர்மானம் போட்டீங்கன்னா ஒரு 100 தீர்மானம் போட்டு நிறைவேற்றணும். அவ்வளவு தீர்மானம் இருக்கு. அதை விட்டு இவருக்கு தெரிந்தவர்கள் செய்யறாங்க. இவங்களுக்கு தெரியாத விட்டுறாங்க. நீ சொன்ன மாதிரி கல்விக் கொள்கை நிறைய பண்ணலாம். அதுல மும்மொழி கொள்கையா இருக்காது. மும்மொழி நிறைவேற்றக்கூடாது, தீர்மானம் நிறைவேற்றலாம். மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை கூட தேசிய கல்விக் கொள்கையை ஒத்து இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது தமிழகத்துல. இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசாம அரசியலுடைய ஆழத்தை பேசாமல் மேம்போக்கா போற போக்குல ஒரு பாமரன் பேசக்கூடிய அரசியலை பேசிட்டு போவது. இப்போ அரசியல் இப்ப 2 வருஷம் ஆகுது. இனிமேல்தான் அவர் கத்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் அவர் அரசியல புரியும், தமிழக மக்கள் நிலை புரியும். நிலை புரிந்த பிறகுதான் அவர் அரசியலுக்கு முழுமையா பேச முடியும். ஒரே நாள் அரசியல் கத்துட்டு வர முடியாது. தமிழ்நாட்டின் எல்லைகள் என்ன ஒரு தமிழுக்கு தெரியணும். தமிழ்நாட்டு எல்லைகள் என்ன, தமிழ்நாடு எத்தனை நிலப்பரப்பு தமிழக மக்களுக்குள்ள வருது, எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எத்தனை மொழி பேசுறவங்க இருக்காங்க, எத்தனை ஜாதிகள் இருக்கு, இதெல்லாம் அத்துப்படியா இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு தகுதி அது வரப்படி அதை கத்துக்கணும் போது அது தெரிஞ்சுட்டு வரணும். அரசியல் வரும்போது ஒண்ணுமே தெரியாம நீங்க போற போக தீர்மானம் நிறைவேற்றிட்டா அது நல்ல பேருக்கு வந்துருமா? சாத்தியப்பட்டுமா? தீர்மானம் நிறைவேற்றா சட்டத்தை வீழ்த்துக்குமா? கட்சிக்குன்னு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? இவங்க செய்யறதுக்கு என்ன ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்குறேன். இவ்வளவு பலம் இருக்குது, இவ்வளவு பண்றேன்றாங்க. ஆனா நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வரும். எல்லாருமே எம்ஜிஆர் இடம் ஜெயலலிதா இட முடியாது. எல்லாம் சினிமாத்துறையில இருக்காங்க. இவங்க ரசிக்கிறதா கூட்டம் போறாங்க தவிர அத்தனை கூட்டம் வாக்குகளும் போடாது. பேச்சை யாரும் கேட்க போதும் கிடையாது. இன்னும் 2 மீட்டிங் வச்சாதான் மாநாடு அப்படிங்கும்போது திமுகவுடைய மாநாடாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடாக இருக்கட்டும், அதிமுக மாநாடு கூட கிட்டத்தட்ட அவங்களுடைய அதுல பேச்சுல மேடையில அந்த தலைவருடைய பேச்சுக்களை கேட்பதற்காகவே அத்தனை கூட்டமும் குவிந்திருக்கும். தலைவரோட முக்கிய தலைவர்கள் பேசுறதுக்கு காட்டிலும் துணை தலைவர்கள், துணை நிலையில 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றல் மிக்கவர்களுடைய அந்த பேச்சுக்களுக்கு அந்த அரசியலுடைய தன்மை எடுத்து இதை கேட்கறதுக்கே அவ்வளவு கூட்டம் இருக்கும். இவருடைய மாநாடு பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஷோ மாதிரி ஒரு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல முடிஞ்சு போறதுக்காக காலையில இருந்து காத்திருக்கிறார்கள் தொண்டர்கள். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பட்டிமன்றம் தொடர்பாவோ வேற ஏதாவது நிகழ்ச்சிகளோ இதெல்லாம் செய்யாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுறாங்களே, ஸ்டேஜுக்கு போயிடறாங்களே. எப்படி சார் அந்த இது எப்படி மாநாடு நம்ம எடுக்கலாம்? அது இவங்களுக்கு அரசியல் இப்ப எல்கேஜி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்ப அந்த ஒரு களப்பணி செய்த எந்த ஒரு அனுபவம் கிடையாது. எந்த போனது கலந்து கொண்டது கிடையாது. எந்த எதிர்த்தும் பேசியது கிடையாது. இவங்க அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னா கூட்டத்தை கூட்டி ஒரு மாயத்தோடு உருவாக்குறாங்க தவிர இவங்க முறையை தெரிஞ்சிடும். என்னென்ன மக்களுக்கு பயன்படணும், சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி சொல்லணும்ன்றது ஒரு புரோட்டோகால் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். இவங்க என்ன 6 மணிக்குள்ள மீட்டிங் மாட முடிச்சுட்டு போயிடணும், அதுதான் அவங்க ஐடியா வருது தவிர
இந்த மாடு மூலியம் நன்மை தமிழக மக்களுக்கு கிடைச்சது. மாடு கூட்டிங்க, இது மூலியமா தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க, என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே கிடையாது. நான் எங்களுக்கு நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும், படித்த வரைக்கும், திராவிட கழகத்தினுடைய மாநாட்டையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டையோ, கம்யூனிஸ்ட் மாநாட்டையோ இரவு 10 மணிக்கு மேல போன பிறகு காவலர்கள் போய் கெஞ்சுவாங்க, தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்கன்னு. இவர் 5 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு வீட்டு கிளம்புறாருன்னா என்ன சார், எப்படி சார் இது? 6 மணி மேல முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் முக்கியமான அவர் என்கேஜா இருப்பார். அந்த வேலையை முடியறதுக்கு 6 மணி மேல யாரும் பேச மாட்டாரு நார்மலா. அவர் வீட்டுக்கு போகணும், வீட்டுல தேடுவாங்க போல இருக்கு, 6 மணிலாம் முடிச்சுட்டு போயிடலன்ற மாதிரி அவரோட மனநிலை. ஆனா நீ சொன்னது உண்மைதான். 10 மணிக்கு மேல வரை மீட்டிங் கூட்டம் போன காலம்லாம் உண்டு. அந்த போலீஸ் தடை 10 மணி மீட்டர் தசை சொல்லுவாங்க. தடை எல்லாருக்குமே பழைய காலத்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கெஞ்சுவாங்க, 10 மணி சார் மைக் ஆஃப் பண்ணுங்க, நீங்க கூட்டத்தை முடிச்சு கொடுங்க. ஆனா 10 மணி தாண்டி பேச தலைவர்கள் இருக்காங்க, அதை கேட்ட தொண்டர்கள் இருக்காங்க, இன்னும் அந்த இருந்தாங்க. நைட்டு 10-11 மணி கூட பேசியிருக்காங்க. தொண்டர் அத்தனை பெரும் அரசியல்வாதி நம்பிக்கை வைத்து சொல்ற 10 மணிக்கு மேல் பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தானே அது கட்டுப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் சில கூட்டம் நடக்கும். அது முக்கியமான லேட்டா வருவாங்க, அந்த டைம் கொடுங்க, 10 கொடுப்பாங்க. ஆனா கெஞ்சினாங்க, ஒன்னு சொன்னா 10 கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடக்குது, 2 மாநாடுமே அந்த டைம்ல முடிச்சுட்டாங்க. அது ஏன் அவதான் பதில் சொல்லணும். நமக்கு மாநாட்டுல பாஜக விமர்சிக்கிறார், திமுக விமர்சிக்கிறார், அதிமுக விமர்சிக்கிறார். அப்ப யார் கூட தான் இவர் எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாரு அப்படின்னும் போது, பொதுவா இவர் அதிமுக விமர்சிப்பது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இந்த மாநாட்டுல விமர்சிச்சிருக்காரு. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இப்ப யார் கையில இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப அக்கறைப்படுறாரு போல இருக்கு. பசமா அதிமுகவுல போய் இணைஞ்சு அதிமுக மீட்டிங்ல அவர் போன கூட்ட மாநாட்டுல அவர் திமுக ரொம்ப விமர்சிட்டாரு. அதிமுக விமர்சிக்க விட்டதால இவர் அதிமுக போறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. இப்ப இந்த விஷயம் விமர்சிக்கிறது மூலமா அதிமுக அவர் போல அப்படின்ற. ஆனாலும் கூட காங்கிரஸ் விமர்சிக்கவில்லை. ஆமா, அது காங்கிரஸ் விமர்சனம், திமுக விமர்சனம் ஒண்ணு தானே. இதற்கான கேள்வி எதிர்கேள்வி அதான் சார் வைக்க போறாங்க. வாரிசு அரசியலை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் தானே நீங்க விமர்சிச்சாகணும். நேருக்கு அப்புறம் இந்திராக்கு அப்புறம் ராகுல் காந்தி. இதுதான் வாரிசு அரசியலை இந்த தேசத்திற்கு அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் தான். காங்கிரஸை நீங்க விமர்சிக்காம திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்கன்னா என்ன உங்களுடைய நோக்கம் அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆமா, அவருக்கு காங்கிரஸ் பத்தி, மாநில கட்சி பத்தி அவருக்கு தெரியல, இந்த தேசிய கட்சி பத்தி தெரியல. அவருக்கு தெரிந்த அறிவு மாநில கட்சி பத்தி மட்டும்தான். அதனால தேசிய கட்சி பத்தி தெரிஞ்சா பேசியிருப்பார். அவருக்கு தெரியாம இதுவா இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்ச வரை அவ்வளவுதான். திருமதி தமிழிசை அவர்கள் விஜயனுடைய பேச்சில் முதிர்ச்சி இல்லை, அவர் இதா பேசணும் கொஞ்சம் அவர் அரசியல் பேசுறதே பெரிய விஷயம். கூட்டி காட்டுறாங்க. ஆனா அரசியல் பேச 2 வருஷத்துல கத்துக்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைநிலை தொண்டன் உலக அரசியல பேசுவாங்க சார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அடிப்படை உறுப்பினர்கள் உலக அரசியல, சர்வதேச அரசியல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பேசுவாங்க. நீங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், கட்சியினுடைய நிறுவனர் அரசியல் பேச தெரியல, 2 வருஷம் தான் ஆயிருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதா என்ன சார் இதுல நியாயம் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் ஒண்ணும் தெரியாது. ஸ்டாலின் அவருக்கு ஒண்ணும் தெரியல. அவர் கூட சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் தானே இருக்காங்க. ஸ்டாலின் ஒண்ணும் தெரியாது சொன்னதே வைகோ தான். வைகோ ஸ்டாலின் நோபடின்னு சொன்னது வைகோ. அவத்தினையும் அவர் சேரத்துக்கு முன்ன அதே சொல்லி இப்ப ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு. அது ஸ்டாலின் ஒண்ணும் தெரியுங்க, இதே பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை கேட்பாரு. அவருக்கு ஒண்ணு நாலேஜ் இல்லாத பர்சன் சொன்னவர் வைகோ. அவர் இணைஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்ப இருக்க மக்களுக்கு, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடி கம்பெனி வேலை, என்ன போற என்ன வாங்குறது தான் தெரியும் தவிர அரசியல் பத்தி ஆழமான அறிவோ நாட்டுப்பற்றோ குறைந்து விட்டது. அரசியல் அறிவு கொண்ட மூத்த முன்னாள் அரசியல்வாதிகளை தன்னோடு இணைத்துக் கொள்வதில் அவருக்கு என்ன தயக்கம் இருக்கும்? ஏன் அவர் மற்ற கட்சிகள்ல இருந்து இணைக்க முடியாது? ஏன்னா உண்மையை நாட்டுப்பற்று கொண்டவர்கள், அவங்க பேச்சை கேட்கணும், அவங்க உண்மையை நாட்டுப்பற்று கொண்டு நாட்டு மக்கள் மேல ஈடுபாடு கொண்டு முன்னேற்றம் நினைக்கிறவங்க இவர் வச்சுக்க முடியாது. ஏன்னா இவர் அவர் பேச்சை கேட்டாகணும், அரசியல் ஆலோசனை சொன்னா கேட்டாகணும். அது கேட்கக்கூடிய மனநிலை இவருக்கு இல்ல, அதை சேர்த்துக்க மாட்டார். விஜயகாந்த் அவர்களை மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரேமலத்தை கேட்கிறாங்க. அப்படின்னா தேமுதிக விஜய் கட்சியோட இணைந்து கொள்வார்களா? அது வாய்ப்பு பண்ணலாம். அதே நேரத்தை சொல்றாங்க, மானசீக குரு ஏற்றுக்கொள்ள இவங்க கேட்க கூடாது, அது விஜய் ஏத்துக்கணும். நான் மானசீக ஏத்துக்கிறேன், இது கேட்கிற மாதிரி இருந்தா அது திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் நுழைந்து ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது, அவர் ஆழமான ஒரு ஆளுமையை கொண்டு வரும்போது அன்று விஜய் அவருக்கு ஆதரவு ஒரு குரலை கூட கொடுக்கவே இல்லைல்ல. அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு அவருடைய பெயரை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பச்சைத்தனமான சுயநலமா தெரியாது. உண்மை, அரசியல் இவர் சுயநலமா நல்லா நடக்குது. இப்ப கேட்கறது தப்பு. முதல்ல இப்ப மாசுக்கு ஏத்துக்குங்கன்னு கேட்கறது விஜய் ஆளுமைகள்லாம் அவர் அரசியலுக்காக வரல. அவர் மக்கள் நல்லது செய்து அது மூலம் மக்கள் மேல இடம் பிடித்து வந்தவர். இவர் அது மாதிரி எந்த விதமே செய்து கிடையாது. மக்களுக்கு எதுவுமே செய்த விஜய் இது செய்து கிடையாது. ஏன்னா வருஷம் ஒரு முறை கொண்டு இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு நீங்க கூட கொடுக்குறீங்களே, விஜய் கிடையாது. நான் அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறோம். அதை விளம்பரப்படுத்தி மீடியா வரணும் ஆசைப்படுறது கிடையாது. அவர் மீடியா வச்சு பண்றாங்க. ஆனா என்ன இது கொடுக்கறது மூலியமா நான் பல வருஷம் 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் இப்ப 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. அகரம் பவுண்டேஷன்ல சூர்யா பண்றாரு, விளம்பரம் பஸ் எடுபடலையே. அப்ப இதெல்லாம் பண்ணும்போது அரசியல் வரணும் முன்னோக்கத்தை வச்சு 2 வருஷம் பண்ணிட்டு அரசியல இவருக்கு இன்னும் கத்துக்குட்டிதான் என்பது மாற்று கருத்து கிடையாது.
இவர் அரசியல கருத்துக்குட்டி மட்டும் இல்லாம இனிமேல் வரப்போற ஜெனரேஷன்ல இவரை ஏத்துக்கொள்வது ஒரு இப்பனா ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஈர்ப்பு இருக்கலாம். அந்த ஈர்ப்பு வந்து காலப்போக்குல மாறும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்த சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு திமுக கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அந்த கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கார்கள். இப்ப இந்த இடத்துல வந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படின்றதுனால தமிழரை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தும் போது திமுக எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க எப்பவுமே. இப்ப அவங்களுடைய இந்த விஷயம் கரெக்ட் தான் நம்ம பார்க்கலாம் இல்லையா? சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது சரியான விஷயமா தானே பார்க்கலாம் இல்லையா? சுதர்சன் ரெட்டி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர். இந்த சுதர்சன் ரெட்டி தான் வந்து கோபால் விஷவாயு தாக்கிய கேஸ்ல அவர் தான் வக்கீலா ஆஜராக இருந்தார். 3000 பேரை கொன்று குவித்த அந்த கோபால் விஷவாயு நிகழ்ச்சியில அந்த நிறுவனத்துக்கு சாதகமா இருந்து அவங்க விடுதலை வாங்கி கொடுக்க போராடியதான் சுதர்சன் ரெட்டி உச்சநீதிமன்ற. அவருக்கு வந்து இவங்க ஆதரவு கொடுக்கிறது பச்சை துரோகம். ரெண்டாவது, நீங்க தமிழ் பற்று இருந்தால் நீங்க சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர் எந்த கட்சியில இருந்தாலும் எந்த கட்சி இருக்குன்னு தெரியல. ஆனா தமிழ் அவர் RSS பின்புலத்தை கொண்டவர் என்பதை RS பின்புலம் இல்லையோ, தமிழ்னா இல்லையா? தமிழ் ஆறாவது இருக்கலாம் இல்லையா? அப்ப அப்படிதானே பாக்கணும். நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கீங்க, தமிழ்நாட்டுல ஒருத்தர் போடுறாங்க, அப்ப தமிழ் தான் ஆதரிக்கணும். நீங்க அதை விட்டு ஆந்திரால சுதர்சன் ரெட்டி ஆரம்பிச்சு அப்ப நீங்க ரெட்டி நீங்க தெலுங்காரம் ப்ரூஃப் ஆயிடுது. அப்ப நீங்க மணவாடு அப்படின்னு தெரியுதுல்ல, ஓங்கல் இருந்து வந்து கன்ஃபார்ம் ஆகுது இல்ல. அதான் இனத்தோடு சேர்ந்த மாதிரி என்னதான் தமிழ்ல வாழ்ந்தாலும் நீங்க ரெட்டி தான் ஆதரிச்சு கொடுக்குறீங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு இருந்தா போற RSS சித்தாந்தம் இருக்குது, அது விஷயம் வேற. ஆனா தமிழால தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது அந்த வகையில நீங்க பாக்கலாமே. திரு இலகணேசன் அவருடைய மறைவு, திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பது, இந்த மாதிரி சூழல்ல ஆளுநர் பதவியிடங்கள் காலியாக இருக்கிறது. அது மகாராஷ்டிரா ஆளுநர் பதவியிடத்திற்கு திருமதி தமிழிசை போட்டியிடுவதாக, அதாவது அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக செய்தி. ஆமா, அந்த அம்மாக்கு கவர்னர் இருந்தவங்க, கவர்னர் இருக்கிறதுக்கான அனுபவம் வச்சிருக்காங்க. அது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா அது தேவையில்ல வேலை. கவர்னர் பாண்டிச்சேரி புதுச்சேரிக்கும் எல்லாம் கவர்னர் இருந்த ஒரு டீசென்டான ஒரு போஸ்டில் இருந்தவங்க மறுபடியும் MP எலெக்ஷன் தேவையில்லாத வேலை இதெல்லாம் அப்படியே தான் இப்ப ஈஸியா போயிருக்கலாம். அப்படியே மறுபடியும் வேகன்சி இருக்கும்போது அவர் மாத்தி இருக்கலாம். அந்த அம்மா தலைமை அவருக்கு மீண்டும் ஆளுநர் பதவியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாஜக தலைமை பொறுத்து தான் பார்ப்போம். தனி கட்சி துவங்கக்கூடிய திரு முல்லை சத்யா, அண்ணா அதிமுகவை அடுத்து இன்று அண்ணா மதிமுக, எப்படி சார் பாக்குறீங்க இந்த நிகழ்வு? அதாவது துரோகம், அவரு கலைஞர் துரோகம் பண்ணிட்டு தனியா வந்தாரு. வாரிசு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு மதிமுக ஆரம்பிச்சாரு. வைக்கும் 93-90 மதிமுக ஆரம்பிச்சு அவர் கலைஞருக்கு எதிராக வந்தாரு. அவர் அந்த நேரத்துல வாழ்வு வந்தது. ஆனா அரசியல் வாரிசு அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு அதே வாரிசு அரசியல் இப்ப வைக்க கையில் எடுக்கிறார். தன்னுடைய மகன் துரை வைக்கணும்னு சொல்றாரு. அதே மல்லை சக்தி எதிர்க்கிறார், வாரிசு அரசியல் வேணாம்னு சொல்றாரு. மல்லை சக்தி அவரை எதிர்க்க கூட இல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் எதிர்காலத்தில் அவர் தன் மகனுக்கு போட்டியா இருந்துருவாரோ அப்படின்றதுனால அவர் வெளியிட்டார். கலைஞர் பண்ணாரு. வைக்க வந்து ஸ்டாலின் எதிராக இருப்பதான் வைக்கத்தை ஓரம் கட்டினாங்க. அது ஒரு காரணம் கண்டுபிடிச்சா அந்த காரணத்தை வச்சு ஏன்னா ஈழத்தமிழர்ல வந்து பிரபாகர் சந்தித்து வந்ததாகவும் இவரும் அதே சார் குற்றம் சாட்டினாரு. மாத்தையா மாதிரி இவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ வரலாறு திரும்பி பார்க்கணும்ல. வைகோ எதற்காக கட்சியில் நீக்கப்பட்டாருன்னா யார் இப்ப ஈழத்துல போயிட்டு பிரபாகரன் சொல்லாம தலைமைக்கு தெரிவிக்காம போயிட்டு வந்ததா குற்றச்சாட்டு வச்சு வைக்க ஓரங்கன். அந்த ஓரங்கன் தானே வந்து இவருக்கு அது ஏன்னா அதுக்கு உண்மையான காரணம் கிடையாது. ஆனா தகவல் தெரிவிச்சுதான் போனாரு. ஆனா தகவல் ஏத்துக்கல தலைமை. ஸ்டாலினுக்கு எங்க போட்டியா வந்துருவாரோ அப்படின்றத அவர் ஓரம் கட்டினாங்க. இப்ப அவரு போய் கட்சி ஆரம்பிச்சார். அப்ப அவரும் துரோகம் வாரிசு அரசியல் சொல்லி வாரிசு சொல்லிட்டு போய் தங்க கட்சி ஆரம்பிச்சார். இப்ப அதேதான் இப்ப வந்து இவருக்கு நடந்திருக்கு. இவரு கலைஞர் பண்ணது துரோகம்னு சொன்னா இவருக்கு மல்லை சத்தியா பண்றதும் துரோகம் தான். இல்ல மாற்றுறது தான் ஒண்ணுமே கிடையாது. இவங்க வாழிட அரசியல் அப்படித்தானே, அர்த்தம் காலவாரி விட்டு வர்றது. இதான் மல்லை சத்தியா தான் பண்ணியிருக்காரு. இப்பதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கண்டிப்பா அவர் ஆரம்பிப்பார். ஆனா யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. மக்கள் மனதில் யார் நிக்கிற அளவுக்கு தகுதியான தலைவர்கள் இப்போதைக்கு இல்லை. எல்லாம் பிரிக்கலாம், ஓட்டை பிரிக்கலாம், பெட்டி வாங்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும் தவிர இவங்க யார் நாட்டு மக்கள் நல்லது செய்யறதோ இதுவும் கண்டு பண்ண போறது கிடையாது. எடப்பாடி அவர்களுடைய இந்த பிரச்சார களம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் சென்று வந்திருக்கிற தொகுதிகளில் எந்த மாதிரியான வெளிப்பாடு மக்கள்கிட்ட வந்து பிரச்சார களம் வந்து இவரு ஜெயலலிதா கூட பாடம் படிச்சவர் எடப்பாடி. ஏன்னா ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க மிக விரைவில் அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும். தேர்தல் களப்பணியா எலெக்ஷன் நேரம் வந்துச்சுன்னா ஒன்னும் அவ்வளவு இவர் தமிழ் முழு சுற்றுப்பயணம் செய்ய முடியாது. அதனால மக்களை சந்திக்கிறதுக்கு இதோட பெஸ்ட் நேரம் கிடைக்காது, நல்ல நேரம் கிடைக்குது. அப்ப இப்போ ஒரு வருஷம் முன்னே ஆரம்பிச்சார். தேர்தல் வரத்துக்கு இன்னும் ஒரு 8 மாசம் 7 மாசம் இருக்கு. ஆனா அது முன்னே ஆரம்பிக்க காரணம் மக்களை ஃபுல்லா சந்திக்கணும்னா அந்த நேரங்கள் எடுத்துக்கும். இது ஜெயலலிதா எடுத்துட்ட பாடம். அவங்களும் அப்படிதான் பண்ணாங்க. ஒரு ஆண்டுக்கு முன்னே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு அதை தவறு சொல்லி பண்ணணும். இவரை தான் பண்ணிட்டு இருக்காரு. அது இது வாக்கு எப்படி அள்ள போறாரு என்பது எடப்பாடி பொறுத்து தான் பார்க்கும். மிக்க நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு உங்களின் கருத்துக்களை தெளிவான முறையில் எடுத்துக்கிறீர்கள். இந்த நேரங்களுக்கு நிரந்ததற்காக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி சார். ஜெயஹிந்த். இந்த நேரத்துல நீங்க பல கருத்துல கேட்கும் போதும் இந்த மக்கள் வந்து அரசியல்வாதிகள் தங்களுடைய நிலைப்பாடை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதும் அரசியல்வாதி பாடப்படுறாங்க தவிர எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செய்யறேன்னு நினைக்கிற அரசியல்வாதி இதுவரை களத்தில் இல்லை என்பது நிதர்சன உண்மை. உங்களுக்கு பேட்டி அளிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. நன்றி சார்.